வணக்கம் மக்களே! இது சைக்கிளோட பூஜை விளாக் அப்படிலாம் கிடையாது. எங்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரக்கடை மார்க்கெட் தான் போறோம். ஸோ, அத ஒரு சின்ன விளாகா எடுத்துரலான்னு தான். அங்க போய் ஆனா விளாக் எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டம் அதுவும் இல்லாம நெறைய கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோனே ஃபுல் மண்டை கோளாறு ஆயிடுச்சு. நாங்க எடுத்துட்டு வந்தது மட்டும் இப்போதைக்கு காட்டுறேன். இதோ இதுதான். இது கூட இன்னும் ஒண்ணு இருக்கு. அத கையில வைக்க மறந்துட்டேன். இதுதான். இந்த மைக் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப தான் ரீசென்ட்டா ரூ. 900 அதாவது 900 வாங்கியிருந்தோம். இந்த 900ங்கிறது எனக்கு தமிழ்ல 1000 அந்த இது லைட்டா அது ஒரு மண்டை குழப்புது. அதனால ₹900க்கு வாங்கியிருந்தேன் இந்த மைக்க. இங்க லோ பட்ஜெட்ல இருந்துச்சு டக்குன்னு வாங்கிட்டேன். அதேமாரி இந்த ஸ்டாண்டும் ஆன்லைன்ல 1000லேருந்து ரூ. 500 மேல அந்த மாரி இருந்துச்சு. இங்க லோ பட்ஜெட்ல இருந்துச்சு வாங்கிட்டேன். இந்த லோ பட்ஜெட்டுங்கிறது ஒரு சீக்ரெட் மாரின்னு வச்சுக்கோங்க. கடைசில ரேட்டெல்லாம் சொல்றேன். இதுல ஆனா நல்லா ஹைட் அட்ஜஸ்ட் பண்றதற்கு அ 80 டிகிரி ரொட்டேட் பண்ற மாரி இருக்கு. இப்ப டேபிள்ல வச்சுட்டு கீழ நம்ம டிராயிங் பண்றது, இந்த மாரி பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. நான் இப்ப அடுத்தது இந்த அன்பாக்சிங் இதுக்கெல்லாம் அதான் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு இது. கீழ வந்துட்டு அந்த வெயிட் இருக்கனால செம ஒரு இதா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு அந்த மரக்கடையில இல்ல. இங்க எங்க அம்மாவுக்கு டெம்பர் கிளாஸ் ஒட்டும்போது அப்படியே ஒரு கவர் ஒண்ணு வாங்குனேன். அதுக்கப்புறம் மரக்கடையில ஒரு ஹெல்மெட் ஒண்ணு வாங்குனோம். எங்க அம்மாவுக்கு ஒண்ணு வாங்கி தரலான்னு பார்த்தேன். இது இப்போதைக்கு ரஃப் யூஸ்க்கு சும்மா 2, 3 நாளைக்கு அந்த மாரி இருக்கனால, சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே! பார்க்கறதுக்கு லுக்கா வேற அழகா இருக்கேன்ட்டு ஒரு ஆ இப்ப சொல்ல மாட்டேன். நான் கடைசியா சொல்றேன். அத வாங்கிட்டு வந்தாச்சு. இப்ப அத கிளீன் பண்ணி வச்சோம்னா யூஸ் ஆகும்னாங்க. இந்த மைக்கு இந்த பேப்பர் கூட பிரிக்கல. அதனால தான் ஒரு அதாவது ஒரு நம்பிக்கையில வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த கத்திய வச்சு நான் தான் பிரிச்சேன். அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. என்ன அந்த ₹900க்கு நம்ம வாங்குனது மாரி தான் இருந்துச்சு. ஆனாலும் ஓப்பன் பண்ணி ஒரு பயம் இருக்கும்ல. நம்ம மரக்கடையில வாங்கிட்டு வந்தது ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆவாதா? அப்படிங்கிற மாரி ₹900க்கு வாங்கிட்டு வந்தது கூட நம்ம கடையில கொண்டு போய் குடுத்துரலாம். இங்க பாருங்க ஒர்க் ஆவலங்கிற மாரி. இது கொண்டு போய் குடுக்க முடியாது. அதனால அந்த லைட்டா பயம் இருந்துச்சு. ஆன் பண்ணி பார்த்தேன். சுத்தமா ஆன் ஆவல. சரி சார்ஜ் போட்டு பார்ப்போன்ட்டு அத ஓரமா எடுத்து வச்சுட்டு, இது கூட எப்பயும் போல ₹900க்கு இருந்ததே தான் இருந்துச்சு. அந்த சார்ஜ் போடுற ஒயரு, கனெக்டரு, அதுக்கப்புறம் இந்த ஐஃபோன் யூசர்ஸ்க்காக ஐஃபோன் இது நம்மகிட்ட இல்லாதனால கவலை இல்ல. ஆனாலும் ஒரு இது ஐஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாரி ஒண்ணு குடுத்துருந்தாங்க. ஓகே. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த இத சார்ஜும் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்ட் எடுத்து வச்சு, சரி ஒரு வீடியோ எடுத்து பார்ப்போமேன்னு ஸ்டாண்ட வச்சேன். செம சா அ ஸ்டாக் ஷாக்கு. என்னோட செல்ஃபி ஸ்டிக் பார்த்தீங்கன்னா, லைட்டா ஆடும். அது ஒரு பிளாஸ்டிக் அந்த மாரி தானே. கீழ அவ்வளோ வெயிட்டெல்லாம் இருக்காதனால, அப்படி இப்படி ஆடும். ஆனா நல்லாருக்கும். பார்க்கறதுக்கே பாருங்களேன், சிம்பிளா அவ்வளோ ஒல்லியா இருக்கு. ஆனா லுக்கு தரமா இருக்கு. அடுத்தது நம்ம இந்த ஃபோன் கவர் உங்களுக்கு மாட்டிட்டு காட்டுறேன். என்னோட பழைய ஃபோன் கவருக்கும் இதுக்கும் செம்ம அழகா இருக்குல்ல. என்னடா உன் ஃபோன் கவருக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது என்னன்னு தெரியல. ஒரு ஃபோன் கவர் மேல ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய வாங்கிட்டே இருப்பேன். சரி இப்ப சார்ஜ் போட்டு வச்சுட்டேன். அந்த மைக்கோட இத கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வணக்க மக்களே, இப்போ வாங்கிட்டு வந்த மைக்கில் நான் பேசிகிட்டு இருக்கேன். சவுண்டெல்லாம் எப்படி கேட்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மைக்கு தான் நான் 900 கொடுத்து வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா மரக்கடையில் 200ல் இருக்குது. ஒர்க் ஆகுதா என்னன்ட்டு தெரில. நான் ஒன்றும் வீடியோஸ் பார்க்கல. வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரில. ஆனால் லைட்டு ஸ்டார்டிங்கில் எரியல. அப்போ லைட்டாக படப்படான்னு இருந்துச்சு. 200 போச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டப்போ லைட்டு ரெட் கலர் லைட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு 20 செகண்ட் அந்த மாதிரி கழிச்சு போட்டப்ப க்ரீன் லைட் எரிஞ்சிட்டு ஆஃப் ஆயிடுச்சு. ஓ அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் என்னமோ 5 நிமிஷம் கூட இல்லை, 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட இல்லை போட்டு இப்போ எடுத்திருக்கேன். க்ரீன் கலர்ல லைட் எரியுதா? க்ரீன் கலர்ல லைட் எரியுது. இப்போ ஒர்க் ஆகுது என்னன்னு தெரியல. கனெக்ட் ஆயிடுச்சு. நான் சொல்ல போனா அங்கே கனெக்ட் இருக்கும், இங்கே மைக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வாய்ஸ் எல்லாம் எப்படி கேட்குதுன்னு தெரில. இது சூப்பரா ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படின்னு இன்னும் பார்க்கல. ஒர்க் ஆகி இருந்துச்சுன்னா செம. உனி 200 மறக்கிற பக்கமே உனி வீடியோ கட்டிட வேண்டியதான். அந்த மாதிரி இது இப்போ நம்ம வாங்கியிருக்க ஸ்டாண்டில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த ஸ்டாண்டு ஒன்று வச்சுருக்கேன். அது 150 தான். அது வந்துட்டு வெளியிலலாம் செக் பண்ணும்போது 1000 500 அந்த மாதிரி ரேஞ்செல்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு அது 150 நல்லா ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. நல்லா வெயிட்டாகவே இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அந்த ஸ்டாண்டு வச்சுருக்கேன். ஏன் செல்ஃபி ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறது இல்லைன்ட்டு முன்னாடியே சொல்லியிருப்பேன். இப்போ இது சார்ஜ் கம்மியாக இருக்கனால அவ்வளோ விரிவாக சொல்ல முடியாது. இந்த மைக்கோட ரேட் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ நான் பார்த்துட்டு எவ்வளோன்ட்டு அப்புறம் சொல்கிறேன். ஒரு வேளை இந்த மைக் வேலை செய்யலைன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குற கூட பண்ணலாம். அடுத்த விழாவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை பண்ணி விட்ருங்க. ஏன்ப்பா இங்கே பார்த்துருக்கேன்னா இந்த பச்சை கலர் லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா சார்ஜ் முடிஞ்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் பார்த்துருக்கிறேன். தேங்க் ஃபார் வாட்சிங். டாடா. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.